ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து மீனா லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா? நானும் சொல்கிறதுக்கு ரெடி. ரோகிணியும் மனோஜும் இந்த மாதிரி அந்த பீச் கிட்டே இருக்க வீட்டை போய் சுற்றி பார்க்குறாங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு மனோஜ், நம்ம இந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. சரி வா ரோகிணி, போய் வாங்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த வீடு பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த வீடு வந்து 5 கோடி போகும், நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதால நான் உங்களுக்கு 3 கோடிக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிச்சதுப்பா நமக்கு நல்ல லக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிறாங்க. எனக்கு அட்வான்ஸாக ஒரு 50 லட்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோலாம் என்னால் முடியாது சார், ஒரு 30 வேணால் நான் பார்க்குறேன், 30 லட்சம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. அட்வான்ஸாக எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, நான் ஒரு கோவில் சொல்கிறாங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி கூப்பிட்டு குங்குமம் கொடுக்குறாங்க. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பேசிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அப்புறம் வெளியே வராங்க. ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிச்சி எனக்கான கமிஷன் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் காரியத்தில் நீ கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதில் ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம மனோஜ் திரும்ப ஏமாற போகிறான். இவங்க 2 பேருமே ஒரு ஃப்ராடு. அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் வாடகை இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் இவங்க போய் வாங்க போகிறாங்க அந்த வீட்டை. 30 லட்சத்துக்கு இவங்க பேசியிருக்காங்க. காசு தந்தோடனே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அந்த வீட்டு வாடகை கொடுத்துட்டு அவங்க பணம் எடுத்துகிட்டு சுட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இது தெரியாத நம்ம மனோஜ் ரோகிணி திரும்பி ஏமாற போகிறாங்க. அப்புறமா மீனா போய்ட்டு அந்த டெக்கரேஷன் பண்ணால அங்கே போய்ட்டு காசு வாங்கிறதுக்காக போகிறா. அப்புறம் மீதி 7,000 ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கக்கிட்ட நாங்கள் இது கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வராங்க. யாராக இருந்தாலும் என்ன, ஆளுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வில்லி மாதிரி அவளே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ எதிர்ச்சியாக 2 பேரும் மீட் பண்ணிட்டு போகிறாங்க. அவளும் இல்லை, மீனா பார்க்கல, ஆனால் அவள் பார்த்தா. என்னப்பா நான் இல்லைனா ஒரு வாரம் இல்லைனா ஆர்டர்லாம் வேறு எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையாக மிரட்டுறா. கண்ணுன்னு தான் சொல்கிறா. பார்க்கலாம் என்ன எப்படி நல்லா இருக்கா இவள் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீனா வந்து வெளியே வேலை செய்கிறவங்களும் சும்மா காசு கொடுக்குறா. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்துட்டு எனக்கு ஆர்டர்லாம் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கெல்லாம் லஞ்சம் பணம் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புறா. வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறான். இந்தாங்க எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி. எதுக்குப்பா அப்படின்ட்டு, இந்த மாதிரி எனக்கு 7,000 ரூபாய் இதில் வந்திருக்கு இந்த ஆர்டரில், ஃபஸ்ட் ஆர்டரில் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி ரூபா போய் கொடுத்த, இப்போ நீ அங்கே போய் கொடுக்க போகிற மண்டபத்துக்கு அவ்வளோ தானே அப்படின்ட்டு சொல்கிறா. அவ்வளோதான், விஜய் எப்பவும் போல தான். அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி நான் உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது முத்துவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு. அவள் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அப்புறம் மேலே போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் டீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.